அநீதியுள்ள நியாயாதிபதியை இறங்கி வரும்போது நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நம்முடைய தேவன் இரக்கத்தில் வல்லமை உள்ளவர், நம்முடைய தேவன் இரக்கத்தில் பெரியவர். அதான் சொல்ற, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற எத்தனையோ ஜனங்க தம்மை நோக்கி கூப்பிடுறாங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் இங்கே ஜெபம் பண்றோன்னு, இல்லை நமக்கு மட்டும்தான் பைபிள் கொடுத்துருக்குறாங்கன்னு. இல்லை, எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன சேப்பல் இருக்கும், அங்கே இருக்கிறவங்க இல்லை ஊழியத்துக்கு போகிறவங்க கிட்டலாம் சொல்லி எப்படியாவது ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கும் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நல்ல சுகத்தை தர. எத்தனையோ பேர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி மருத்துவமனையில் வேதனையோடு இயேசுவேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூப்பிடும்போது கர்த்தர் அவங்களுக்காக இறங்கி வர. வேதம் என்ன சொல்லுகிறது? அநீதியுள்ள நியாயாதிபதியே இறங்கி வரும்போது நான் யாருன்னா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவன். இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற என் பிள்ளைகளுடைய சத்தத்தை நான் அறிந்திருக்கிறேன், என் பிள்ளைகளுடைய வேதனையை நான் அறிந்திருக்கிறேன், என் பிள்ளைகளுடைய மனபாரத்தை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சீக்கிரத்துல இறங்கி ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பத்தையும் கேட்டு கர்த்தர் நியாயம் செய்வார், கர்த்தர் நீதியை செய்வார், கர்த்தர் இறங்கி வருவார். அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்க லூக்கா